சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் கோதுமை மாவில் அடை செய்யலாம்னு ஏற்பாடு பண்ணேன். ஆனால் அது சொதப்பி போய் கோதுமை மாவு சப்பாத்தியாக தான் ஆச்சு. அது எப்படி சொதப்பிச்சு, எப்படி அது சப்பாத்தியாக ஆச்சுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோதுமை மாவு அடை செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவு 400 கிராம் சலித்து எடுத்துக்கிட்டேன். அது ஜலிச்சிட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை மாவு, அதையும் நம்ம இதை சலிச்சிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமத்தை கையில் வச்சு இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போடுறது மிஸ் ஆகி போச்சு. அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மாவில் கலந்து விட்டுக்கணும். ஒரு கரண்டி ஊற்றி கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு கரண்டி ஊற்றி கலந்து விடுறேன். நமக்கு கையில் பிடிச்சா இந்த மாவு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும், அதனால் முன்னே நல்லா இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இந்த மாவு சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது, ரொம்பவும் நல்லா டைட்டாக பிசையணும். இதுதான் இந்த அடைக்கு ரொம்பவுமே முக்கியம். ஆனால் என்னால் அந்த அளவுக்கு டைட்டாக பிசைய முடியாதால் நான் தெரியாமல் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன். பாருங்க, இப்போ இது ரொம்ப லூஸாக சப்பாத்தி மாவு மாதிரி லூஸாகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருந்தால் தான் அடை நல்லாயிருக்கும். நான் தண்ணியை ஊற்றி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். அதே அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சிட்டு ஊற வைக்கவும், சப்பாத்திக்கெலாம் நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வைப்போம். அந்த மாதிரி ஊற வைக்கவும் கூடாது, ரொம்ப மாவை அழுத்தி பிசையவும் கூடாது. இது எல்லா தப்பையுமே நான் செஞ்சிட்டேன். எப்போதுமே இந்த அடை எங்கள் வீட்டுக்காரர் தான் செய்வார், எனக்கு செய்ய சரி வராது. இந்த தடவை வீடியோவுக்காக செய்வேன்னு நான் செய்ய ஆரம்பித்து நல்லா சொதப்பி வச்சேன். மாவு கொஞ்சம் அதிகமாக பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து இதை நம்ம தேய்ச்சிக்கணும். நம்ம தேய்க்கும்போது இது ஓர சைடெலாம் நல்லா வெடித்து வரணும். அதாவது மாவு அவ்வளோ டைட்டாக பிசைஞ்சிருந்தால் தான் ஓர சைடெலாம் வெடித்து வரும். ஆனால் நான் கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற்றி நல்லாவும் மாவு பிசைஞ்சு விட்டதால் இந்த மாதிரி வெடித்து வரலை ஓர சைடெலாம். இதை கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி நான் சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கினேன். மெலிசாக தேய்ச்சாக்கா நம்ம போட்டுருக்கிற வெங்காயம்லாம் வெளியே தெரியும். அதனால் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி அதில் எண்ணெயை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கினேன். ஆனால் அந்த அடை மொத்தமாகவும் தேய்க்கணும். அதே அளவுக்கு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அப்படி வேகும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றி ஏற்கனவே நம்ம மாவை பிசைஞ்சிருக்கிறதால வேகும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். அப்படி தான் இருக்கும் இந்த ரெசிபி. ஆனால் நான் தண்ணி அதிகமாக ஊற்றினால இதனுடைய ரெசிபியே மாறிப்போச்சு. இப்போ சப்பாத்தியாக ஆகி போச்சு. இதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. இது குஜராத்தி ரெசிபி தான். அது குஜராத்துக்காரங்க கிட்டலாம் எங்கள் வீட்டுக்கார நல்லா பழக்கம் இருந்ததால் அவருக்கு இந்த ரெசிபி நல்லா தெரியும். அவர் தான் இந்த ரெசிப்பியை அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வார். இதே மாதிரி நீங்களும் மாவு பிசையும் போது எண்ணெயை ஊற்றி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அடை மாதிரி தேய்ச்சி எடுத்து நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு சுட்டு பாருங்கள். சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இது மாதிரி என்ன மாதிரி நீங்கள் சொதப்புனாலும் இது சப்பாத்தியாகவும் சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு நான் தக்காளி சட்னி வச்சுருந்தேன். பாருங்கள், புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.